துலாம் ராசி நபர்களுக்கு 2025 மார்ச் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். துலாம் ராசிக்கு 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் உச்சம். போன மாசமே சொல்லியாச்சு. இந்த மாசம் உச்ச அமைப்புல தான் இருக்கும். அடுத்த மாசம் உச்ச அமைப்புல தான் இருக்கும். அப்போ துலா ராசி நபர்கள் தற்போதைய சூழ்நிலையில அவரவர் லெவலுக்கு ஏற்ப, வயசுக்கு ஏற்ப, ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் பளிச்சுன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு திடகாத்திரமான சூழ்நிலையில இருப்பீங்க. இங்க ஆரோக்கியத்தை பத்தி பேசல, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருப்பீங்க. ஆனா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு சில நபர்கள் நோட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அவர்கள் உங்ககிட்ட நெருக்கத்தை காட்டுவார்கள். துளாராசி நபர்களுடைய வாழ்க்கை முறையில இந்த மாசத்தை பொறுத்தவரை ஒரு சில நபர்கள் நல்லா பழகினவங்க, நட்பு, சொந்தக்காரவங்க, அப்பா வழியில உறவுகள், பிசினஸ் ரீதியா எந்த ஒரு விதத்திலேயோ ஏதேனும் முக்கியமான நபர்கள் உங்ககிட்ட நெருக்கத்தை காட்டுவார்கள். ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் புதன் இந்த மாசத்துல இருக்கும். நீசமான அமைப்புல சுக்கிரன் கூட சம்பந்தப்பட்டிருக்கும். சுக்கிரன் உச்ச அமைப்பு. ராசிக்கு 10ஆம் பாவகத்துல, அதாவது துளாராசிக்கு 10ன்னு சொல்லக்கூடிய கடக வீட்டுல செவ்வாய் திரும்பவும் உள்ள வருது. இந்த மாதிரியான கிரக நிலைகள் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக சூரியன் சனியோடைய கிரக யுத்த அமைப்புகள் இருக்கு. சூரியன் சனியுடன் உள்ள கிரக யுத்த அமைப்புகள் இருக்கு. இந்த கிரக யுத்த அமைப்புகள் மார்ச் மாதம் 1 to 15 10 தேதி கூட நீங்க கணக்குல வச்சுக்கலாம். 10 தேதிக்கு சூரியன் சனியோடைய கிரக யுத்த அமைப்புகள் ராகு கூட கிரகணம் அப்படிலாம் போகுது. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மெயின் டார்கெட்டா இருக்கும். இருக்கிறதே விட்டுறக்கூடாது. இந்த நேரம் பார்த்து தர்ம சங்கடமான சூழ்நிலைலாம் வருது அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் விஷயம், சூரியன் சனி சேர்க்கையுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சூரியன் லாபாதிபதி, சனி யோகாதிபதி. துளாராசி நபர்களுக்கு சனினாலேயே சூரியனாலேயே இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் யூஸ் இல்லை. என்ன ஆகுனாக்கா, உங்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள்ல ஆளுமையா இருக்கிறவங்களாலும் புண்ணியம் இருக்காது, வசதியா இருக்கிறவங்களாலையும் புண்ணியம் இருக்காது. ஒண்ணுமே இல்லாதவன் அவன் நம்ம பேச்சை கேட்டு செயல்படுவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனாலையும் உங்களுக்கு புண்ணியம் இருக்காது. இப்படிங்கிற ஒரு 2ஆம் கட்ட நிலைமை இந்த மாசத்துல வரும். ஆக உங்களுக்கு மேல இருக்கிறவங்களாலையும் புண்ணியம் இருக்காது, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாலையும் யூஸ் இருக்காது. இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். குறிப்பா அந்த சம்பள வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமா இருக்கும். சம்பள வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுடைய லைஃப் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் அதிகமா இருக்கும். இப்ப சொன்ன மாதிரியான பலன்கள் தான் அங்கேயும். உங்க மேல உள்ளவங்களோட டார்ச்சரை நீங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். கீழே உள்ளவங்க நீங்க கொடுக்குற வேலையை சரியா செய்ய மாட்டாங்க. உங்களை தனியா இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் உங்களை மாற்றுவாங்க. செப்பரேட் பர்சன். ஏன்னா உங்களை வேலைக்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிடுவாங்க. ஸோ வேலை விஷயத்துல இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கடிகள் வரும். அடுத்தது தகப்பன் 9ஆம் அதிபதி புதனும் அவுட்டு, சூரியன் அவுட்டு அப்படிங்கிறதுனால முழுக்க துளாராசி நபர்களுடைய தந்தை வழி உறவுகள், தந்தைக்காக சப்போர்ட் இருக்கிறவர்கள், இவர்கள் யாருமே தந்தை உட்பட உங்களுக்கு இந்த மாசத்துக்கு ஏடிக்கு போட்டி தான். இன்னும் வேலைக்கு ஆகாது. தந்தை வழியில நிறைய உங்களுக்கு ஒத்து வராத சம்பவங்களை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்க டேஸ்ட்டுக்கு அவங்க நடந்துக்க மாட்டாங்க, அவங்க டேஸ்ட்டுக்கு உங்களால செய்ய முடியாது. இதெல்லாம் 1லேருந்து ஒரு 15 தேதிக்குள்ள. அப்பா பையனும் சேர்ந்து பைக்கில் போனா கூட அது ஒரு பிரச்சனையாகும். டிராவல் பண்ணா கூட இந்த கிரகண அமைப்பு இருக்கு.
அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேல முக்கியமாக வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, உங்களை தேடி ஒரு சில நபர்கள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்கும். அதை வந்து யாராச்சும் பிடிக்கிட்டு போற மாதிரி அமைப்பு. போய் கரணங்கட்ட கவச குண்டலம் கட்டுற மாதிரி தான். ஏன்னா உங்ககிட்ட உள்ள சக்தியை பிறரிடம் பறிகொடுக்கக்கூடிய கட்டாய அமைப்புகள் இந்த மார்ச் மாதம் உண்டு. உங்ககிட்ட உள்ள சக்தி என்பது எனர்ஜி. எனர்ஜினா எது வேணாலும் இருக்கலாம். உடல் சக்தியா இருக்கலாம், பண சக்தியா இருக்கலாம், பணம் வச்சிருக்கலாம். நீங்க உங்களால ஒரு சில காரியங்கள் ரெக்கமெண்டேஷன் ஆகலாம். ஏதோ இது மாதிரி நிறைய அவரவர் வலுவுக்கு ஏற்ப உங்ககிட்ட உள்ள ஒரு எனர்ஜியை மற்றவங்களுக்கு செலவு போடுற மாதிரி இருக்கும். எனர்ஜியை இழத்தல். அப்போ இந்த எனர்ஜியை இழக்கும் பொழுது முடியாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. தர்ம சங்கடமான விஷயங்கள்லாம் அது மாட்டும். இந்த நேரம் பார்த்து எப்பயோ உதவி பண்ணவங்க வந்து உங்கள்ட்ட உதவிக்கு நிற்பாங்க. எப்பயோ பணம் கொடுத்தவங்க எத்தனை நாள் கண்டுக்காம போய் உங்கள்ட்ட வந்து நிற்பாங்க. பகையாளி வீட்டில் போய் நம்ம நிற்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு வரும். அடுத்தவங்களுக்காக தெரியாத விஷயத்துல போய் மூக்கு நுழைக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட எப்பயும் நீங்க கேட்டிருக்கலாம். இல்லை பின்னாடி கேட்பதற்கு கூட இப்போதைக்கு நீங்க பயந்துக்கிட்டே ஏதாச்சும் ஒன்று செய்யலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து எனர்ஜி அடுத்தவங்களுக்கு போகும். ஆக புதன் நீசபங்க அமைப்பு சுக்கிரன் மூலியமா தான் கிடைக்க போகுது என்பதனால் செலவுகள் விஷயத்துல உங்ககிட்ட இருந்து கண்ட்ரோல் இருக்காது. இந்த மாசத்தை பொறுத்தவரை நீங்க பிளான் பண்ற செலவுகள் பிளான் பண்ணி இருக்காது, எக்ஸஸா போகும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னாக்கா நண்பர்கள் விஷயத்துல திடீர்னு உங்களுக்கான அந்த விஷயங்கள்லாம் செலவு மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு அலையிறது, டிராவல் பண்றது, இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அடுத்த ஸ்டெப்பு சொந்தக்காரவங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு மட்டும் புதிதாக அறிமுகம் ஆகிறவங்கனால எதிர்காலத்தை மையப்படுத்தி இப்போதைக்கு சில இழப்புகளை சந்திக்கிற மாதிரி வரும். துளாராசி நபர்களுடைய சக்தி எனர்ஜி இந்த மாசத்தை பொறுத்தவரை உங்க கூட நெருக்கமாக பழகக்கூடிய, இல்லை ஒரு பிசினஸ் அடிப்படையில், இல்லை போட்டு வாங்குறது, இல்லை இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு வாங்குறது, இல்லை ஏற்கனவே வாங்கினதுக்கு இப்போதைக்கு கொடுக்கறது, இப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் வந்து நிற்கிது அப்படின்னு கொஞ்சம் சங்கடத்தோட செய்கிற மாதிரி வரும். மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகம்ல. ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிருவாங்க. இதை வந்து ஒரு ஆதாயமா மாத்திப்பாங்க. ஜாதக வலி சரியில்லாதவங்க இழப்புகளை மட்டும் சந்திச்சுட்டு கெயினா வராது, ஒன்லி லாஸ் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும், கெயின் வராது. ஜாதக அமைப்பு வலு நல்லா இருக்கிறவங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாலும் அது கெயினா மாத்திப்பாங்க. அந்த டேலண்ட் அவங்களுக்கு இருக்கு துலா ராசிக்கு. ஃபைனலா சுக்கிரன் உச்ச அமைப்புல தான் இந்த மாசம் முழுக்கவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. பரிவர்த்தனை உண்டு. என்ன இருந்தாலும் சுக்கிரனுடைய வலுதான். அதனால யோசிச்சு பார்த்து அந்த விஷயத்துலயும் நீங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னா முழுசா நீங்க உங்களை இழக்காம தேவைகளுக்கு மட்டும் உங்களை இழந்து இருக்கிறத காப்பாற்றிக்க முடியும். கொஞ்சம் மைண்டு மட்டும் கொஞ்சம் கிளியரன்ஸாக இருந்துச்சுன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கணும். யோசித்து பார்த்து பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா முழுசாக இழக்காமல் எதையுமே ஓரளவுக்கு பிளான் பண்ணி கொஞ்சம் உங்களுக்குள்ள சேஃப்டியை தக்க வச்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சுக்கிரன் உச்சங்கிறது காட்டுது. ஆக கொஞ்சம் ஜாக்கிரதையாக பட்டும் படமும் நகர்த்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் மார்ச் மாதம் துலா ராசிக்கு.